டாஸ்மார்க் மட்டும்தான் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கக்கூடிய ஒரு துறைகளில் ஒரு துறை. நீ வரிசையை தோண்ட போறாங்க. இந்த தாவேக்க அரசாங்கம் திருடின ஒருத்தனையும் விட மாட்டாங்க, கை வச்சு யாரையும் விட மாட்டாங்க. அதில் முதல்ல தெரிஞ்ச ஒரு பெரிய நம்பர் வந்து இங்கே தான் மாட்டிருக்கு. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை கைது பண்ண துடிக்குது தாவேக்க அரசு. செந்தில் பாலாஜி சிக்க மாட்டுறாரு. என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவங்க என்ன ஒரு பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, தாவேக்க அரசு பழி வாங்குது, ஒரு உத்தமரை, ஒரு தியாகியை வந்து நீங்கள் பழி வாங்குறீங்களே அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி தான் இருந்துச்சு. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை கஸ்டடி எடுத்தால் மிக மிக நெருக்கமான சில பெரிய தலைகள் மாட்டோம், உள்ள வரைக்கும் போகும், இந்த கேஸ் வந்து வீட்டு வரைக்கும் போகுங்கிற மாதிரி இந்த ரூட் அப்படி தான் போகுது. பின்னாடி ஒரு பெரிய டெல்லி அரசியலே இவர்களை காப்பாற்றுவதற்கு இறங்கியிருக்கு, இவங்க போய் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம் செந்தில் பாலாஜியை கையில் எடுப்பதுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க செந்தில் பாலாஜியை கையில் எடுத்தால் ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய தலையெல்லாம் மாட்டோம். மூலனூர் எஸ் கார்த்திக்னு செந்தில் பாலாஜி, அது கரூர் கேங்குன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 857 டாஸ்மாக் கடையில் 284 டேக் ஓவர் பண்ணி இல்லீகலாக நடத்தியிருக்காங்க. சில்லறை வருமானமே கடையில் இருக்கிறவருக்கு 1 லட்சம் வருமானம். இது எப்படி வெளியே வராமல் போச்சு இத்தனை வருஷம்? ஆட்சி அதிகாரம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சில போராளிகள், சமூக போராளிகள், மூத்த பத்திரிகையாளர்கள், அப்படி பல பேரும் அமைதியாக தான் இருந்தாங்க. எஃப்ஐஆர் போடப்பட்டதில் வந்துட்டு 7 பேர்னு சொன்னீங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர் ரதேஷ் ராஜ் சண்முகவேல்ன்ற ஒரு பேரை குறிப்பிட்றாங்க. என்ன அப்படின்னா, இங்கே யார் என்னென்ன பிராண்டு குடிக்கின்றது அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. லோக்கலில் 10 ரூபா முதல்ல 100 ரூபா வரைக்கும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஃபாரின் பாட்டில் வந்துச்சுன்னா 500 ரூபா வரைக்கும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தாங்க. அவர் எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை, கலெக்ஷன் ஏஜென்ட் தான். மேல் மட்டத்துக்கு அவர் கொடுப்பாரு. ஐயா நீங்கள் சொன்னது செஞ்சுட்டேன், இந்த நீ 10 ரூபா வச்சுக்கன்னு கொடுக்குற ஆள் தான். எய்தவர் யார்? அம்பு தான் அவர். இந்த வழக்கையை வந்து கைது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறப்ப உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, முன்ஜாமீன் அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபைல் அந்த எஃப்ஐஆரை காட்டுறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு முன்மான் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணோடனே தலைமறைவாகி விட்டார் செந்தில் பாலாஜி. இல்லை, நிறைய இடத்துல அரசு அதிகாரிகளே போறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு பாருங்க. ஜிபேல பணம் வச்சுக்கிறோம்லன்னு ஒரு அதிகாரி வந்து போறாரு. சித்தப்பா பையனுக்கு பணம் அனுப்புனா கூட ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் எதிராக போராடுறாங்க. அந்த மாதிரி பழகிட்டாங்கல்லங்க, வாங்கி பழகிட்டோமேங்க, நிப்பாட்ட முடியலைங்க. நான் என்னங்க செய்யறது? போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும் அப்படின்னு சொல்றோம். என்னங்கடா இப்படி ஆரம்பிச்சு? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். யாரை வேணா விடுவேன், இவரை கைது பண்ணா விட மாட்டேன்ற ஒரு குறிக்கோளில் தாவேக்க அரசு இருக்கு. நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் என்னை பிடிக்கவே முடியாதுன்ற நோக்கத்தில் செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை கைது பண்ண துடிக்குது தாவேக்க அரசு. செந்தில் பாலாஜி சிக்க மாட்டுறாரு. என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி யார் அரசாங்கம் இருந்துச்சு? அப்போ ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? அப்போ ஏன் நெஞ்சு வலி வந்துச்சு? அப்போ ஏன் ஆஸ்பத்திரியில் போனார்? அப்போ தாவேக்க அரசா? இல்லை. இவங்க என்ன ஒரு பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, தாவேக்க அரசு பழி வாங்குது, ஒரு உத்தமரை, ஒரு தியாகியை வந்து நீங்கள் பழி வாங்குறீங்களே அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி தான் இருந்தது. இல்லை அப்போ அப்படி தான் எல்லாம் திமுகவில் சொல்கிறாங்க. அவருக்கு ஏகப்பட்ட வழக்குகள் பண்ணி அவர் வந்து ஒரு சிறை பறவை மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அவ்வளோ வழக்கெல்லாம் அவர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி ஆரம்பத்தில் திமுகவில் இருந்தார், அப்புறம் மதிமுகவுக்கு போனார், அப்புறம் அதிமுகவுக்கு வந்தார். அதற்கு பிறகு 2016 இதே செந்தில் பாலாஜியை அதே கரூரில் முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கி திமுக தலைவர், விடமாட்டேன், அவர் வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்கிறதுக்கு கூட கூச்சப்படக்கூடிய வார்த்தைகள்லாம் பேசினார். அதுக்கு பிறகு அவங்களே கட்சியில் சேர்த்து கோவை மண்டலத்தின் தளபதியை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. புதிய ஒரு தளபதியை உருவாக்குறாங்க. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி போன திமுக ஆட்சி இருக்கிறப்பயே இடி டாஸ்மாகுள்ளே வந்து விசாரணைக்கு போச்சு. உடனே வந்து இவங்க டெல்லியில் போய் கோர்ட்டில் போய் அதை வந்து ஸ்டே வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோடனே டாஸ்மார்க் மட்டும்தான் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கக்கூடிய ஒரு துறைகளில் ஒரு துறை. நீ வரிசையை தோண்ட போகிறாங்க. இந்த தாவேக்க அரசாங்கம் திருடின ஒருத்தனையும் விட மாட்டாங்க, கை வச்சு யாரையும் விட மாட்டாங்க. அதில் முதல்ல தெரிஞ்ச ஒரு பெரிய நம்பர் வந்து இங்கே தான் மாட்டிருக்கு போல. ஃபஸ்ட்டு நம்பர் பெரிய என்ன சொல்கிறாங்கன்னா, 3500 கோடி அப்படிங்கிறாங்க. இது இந்த விசாரணைக்கு முடிஞ்ச பிறகு தான் அது அவங்க சொல்லுவாங்க, இது நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அப்படி தான் 2Gயில் சொன்னீங்க, 1,20,000 கோடி நீங்கள் சர்க்காரியாவில் சொன்னீங்க, அதில் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா. இப்போ வந்து அதிலெல்லாம் தப்பிச்சவங்க இதில் தப்பிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப டீப்பாக லாக் பண்ணியிருக்காங்க. எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, 14 மாவட்டம், 14 டிஸ்ட்ரிக்கு, 41 இடம், அட்டன் டைமில் ரைடு. இதில் மன்னார்குடியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு, லெக்கர் ஃபேக்ட்ரியில் போய் என்ன பண்ணிட்டாங்க,
வண்டி கிண்டி எல்லாம் அங்கே 600 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படியே லாக் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக லாக் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு நாள் ஃபுல் டே சர்ச் இப்படி மொத்தமாக பேசி அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜியுமே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை நடத்தி இன்றைக்கி எஃப்ஐஆரும் போட்டாங்க. அதில் 7 பேர் போட்டிருக்காங்க. டாஸ்மார்க் முன்னாள் எம்டி, அப்புறம் விசாகன், அப்புறம் வந்து அந்த சூப்ரண்ட் அப்படின்னு ஒரு 7 பேர் செந்தில் பாலாஜியும் போட்டிருக்காங்க. கூடுதலாக ரித்தீஷ்ங்கிற ஒரு பேரும் அடிபடுது. அந்த ரித்தீஷ்ங்கிற பேர் தான் தலைமைக்கு மிக நெருக்கமாக வலது இடமாக இருந்தவர். ரித்தீஷ் வந்து இன்றைக்கி வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருக்கிறார். இந்த வழக்கை வந்து கைது பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறப்ப உடனே என்ன பண்ணுறாங்கன்னா முன்ஜாமீனுக்கு போகிறாங்க. முன்ஜாமீன் எங்கே சென்னை ஹைகோர்ட்டுக்கு முன்ஜாமீனுக்கு போகிறாங்க. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைல் இதை அந்த எஃப்ஐஆரை காட்டுறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு முன்மான் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணோடனே தலைமறைவாகிவிட்டார் செந்தில் பாலாஜி. ஆல்ரெடி ஒரு வழக்கு நமக்கு தெரியும். அந்த குதிரை பேர வழக்கில் அவர் கண்டிஷன் பெயிலில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கண்டிஷன் பெயிலில் இருக்கிறார். இப்போ 2 நாளாக அந்த கண்டிஷன் பெயிலும் கையெழுத்து போடல. ஆமாம், இன்றைக்கி கையெழுத்து போடல, நேற்று கையெழுத்து போடல. ஆனால் இதில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணப்பட்ட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ பெரிய அட்வொகேட்டு கபில் சிபில் அப்படின்னு மிக முக்கியமான அட்வொகேட், ஒரு சிட்டிங்கு ₹1 கோடி வாங்கக்கூடிய அட்வொகேட்டை வச்சு இமிடியேட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க. எதுக்கு? முன்ஜாமீனுக்கு. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. அப்போ இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியை கஸ்டடி எடுத்தால் மிக மிக நெருக்கமான சில பெரிய தலைகள் மாட்டோம். உள்ள வரைக்கும் போகும் இந்த கேஸ், வந்து வீட்டு வரைக்கும் போகுங்கிற மாதிரி இந்த ரூட் அப்படி தான் போகுது. அப்போ எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாற்றிடணும், செந்தில் பாலாஜி போலீஸ் கஸ்டடியில் வந்துடக்கூடாதுன்னு சில முக்கிய தலைகள்லாம் வந்து அவங்க இருக்கக்கூடிய டெல்லி அரசியலை பயன்படுத்தி அதை எப்படியாவது காப்பாற்றுற வேலை செய்வாங்க. நம்ம அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி வரைக்கும் வந்து ஜாமீன் கிடைக்கல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் இன்னும் வந்து ஏறிங்க வரல, ஜாமீன் கிடைக்கல. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஜாமீன் கிடைக்கலாம், ஜாமீன் தள்ளுபடி பண்ணலாம், 2ல் ஏதாவது நடக்கும். ஆனால் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய கேஸை காட்டுவாங்க. பழைய இடி கேஸில் இருக்குல்ல, விசாரணை நடத்திட்டு இருக்க எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போவாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய டெல்லி அரசியலே இவர்களை காப்பாற்றுவதற்கு இறங்கியிருக்கு. இவங்க போய் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம் செந்தில் பாலாஜியை கையில் எடுப்பதுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க செந்தில் பாலாஜியை கையில் எடுத்தால் ஒட்டுமொத்தமாக பெரிய பெரிய தலையெல்லாம் மாட்டும். இப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, ஸ்மார்ட்டாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று ஒரு கேவியட் மனுவை போட்டாங்க. மிட் நைட்டில் இவருக்கு ஜாமீன் கொடுக்காம எங்களுக்கு கேட்காம கொடுக்காங்கன்ட்டாங்க. இப்போ இவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஜாமீன் வந்து தமிழ்நாட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்ஜெக்ஷன் இல்லாமல் ஜாமீன் கொடுக்க முடியாது. இப்போ இவங்களும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தான் இறங்கி வேலை பார்க்குறாங்க. டெல்லியில் அவங்க இருக்கக்கூடிய அந்த 50 வருஷ அரசியலை பயன்படுத்தி, டெல்லியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பயன்படுத்தி எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய டெல்லி லாபியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கஸ்டடி எடுத்தால் பெரிய பூதம் கிளம்பும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் நிறையா முறையில் ஊழல் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் போக்குவரத்து பயணம், அதாவது ஒரு இடத்துலேருந்து டாஸ்மாக் இடங்கள்லேருந்து லாரி கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் ஒப்பந்த ரசீது, அதுக்கப்புறம் பழைய பாட்டில்களுக்கு கூடுதல் விலை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேங் இருக்குது. மூலனூர் எஸ் கார்த்திக்னு செந்தில் பாலாஜி, அது கரூர் கேங்குன்னு சொல்லுவாங்க. கரூர் மாவட்டங்களில் இருக்க எல்லா டாஸ்மாக் மதுபான கூடங்களையும் அவங்க தான் எடுத்து நடத்திருக்காங்க. கரூர் மட்டும் இல்லை, கரூர், நீலகிரி, நாமக்கல், ஈரோடு, கோவை, அதான் மொத்தம் 857 டாஸ்மாக் கடையில் 284 டேக் ஓவர் பண்ணி இல்லீகலாக நடத்திருக்காங்க. சில்லறை வருமானமே கடையில் இருக்கிறவருக்கு 1 லட்ச ரூபா வருன்றாங்க. இது எப்படி வெளியே வராமல் போச்சு இத்தனை வருஷம்? ஆட்சி அதிகாரம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சில போராளிகள், சமூக போராளிகள், மூத்த பத்திரிகையாளர்கள், அப்படி பல பேரும் அமைதியாக தான் இருந்தாங்க. எல்லாரும் வந்து இதை பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் இருந்தாங்க. இது காலங்காலமாக போன ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அவங்களுக்கு தெரியாதா? அதிமுகவிலே டாஸ்மார்க்கில் அமைச்சர் இருந்தார்ல, அவருக்கு இந்த கை மாறுறப்ப அவருக்கு தெரியாதா? அப்போ அவருக்கு ஒரு சைலண்ட்டாக இதாக பண்ணுறது, கட்டிங்கை கொடுத்துருது. சென்னையில் ஒரு கடைங்க பாரு 10 வருஷம் ஒருத்தர் நடத்துகிறார். அவர் திமுகக்காரரு, அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தினார், திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது. அப்போ இவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்கை பாருங்கள். அப்போ 2 பேரும் ஒரு கூட்டணி போட்டு தான் இந்த வேறு பண்ணுறாங்க. இது வந்து டாஸ்மார்க்கில் எக்கச்சக்கமான முறைகேடு, அது வேற விட்டுறாங்க. அதே நேரத்தில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார்ல, அதில் ஒரு கிட்டத்தட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் 350 கோடி ரூபான்றாங்க. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா மின்சார வாரியத்தில் கடந்த 5 வருடத்தில் பராமரிப்பே இல்லை, பராமரிப்பே இல்லாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அது வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு மொத்த வெயிட் இதுக்கு தள்ள வச்ச மணிக்கு மின்சாரத்துறை தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஏன் காரணம்னா போன 5 வருஷம் பராமரிப்பு இல்லாமல் இவங்க போட்டது தான். எங்கே பார்த்தாலும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர், லேபர் ஆள் எடுக்கலை, 15,000 வேகன்சி இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கொத்துக்கறி போட்டுருக்குறாங்க, போட்டு செதறிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாத்தையும் இவங்க தோன்றாங்க. இப்போ தோண்ட பிரச்சனை பூரா இவங்க தலையில் தான் விழுகுது.
பிரச்சனையை பூரா இவங்க தலையில் விழுது. கிளியர் பண்ணலாம்னு பார்த்தா அந்த பிரச்சனை ஒவ்வொன்றா விழுந்துக்கிட்டே இருக்கு. மதுரை தட்டினா மேலே வந்து விழுது. அந்த மாதிரி இதை தோண்ட இவங்க மேலே விழுது. இதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்களா அவங்க ஆட்சியில் இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த இபி பில்லு அதிகமாக வருதுங்கிற ஒரு இஷ்யூவில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, கடந்த ஆட்சி வருஷத்தை விட இந்த வருஷம் யூசேஜ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லினோ பிரச்சனை, வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஏசி பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. போன முறை கூட 9.5 லட்சம் 13 லட்சம் பேருக்கு அதிகமாக வந்திருக்கு. இந்த முறை 9 லட்சம் பேருக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதை விட சில இடங்களில் இந்த பில் அதிகமாக போனதில் சில இது நடந்திருக்கு. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். 3 லட்சம் பேருக்கு அதிகமாக போயிடுச்சு. அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே போய் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், மறுமுறையீடு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேயுமே என்ன காரணம் அப்படின்னா ப்ராப்பரான அங்கே லேபர் கிடையாது. ப்ராப்பரான அங்கே ஆள் இல்லாதனால டெம்பரவரி போஸ்டிங் போடுறது, கட்சிக்கார அறையா போடுறது, இந்த மாதிரி போட்டு அந்த ஒட்டுமொத்தமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை சிதைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இவங்க கையில் வந்தோடனே எல்லா பிரச்சனையும் இவங்க தலையில் எழுதிடுச்சு. யாராவது மாட்டிட்டா எல்லா கட்சியும் மேலே எழுதுன்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் இவங்க தலைமையில் வந்துருச்சு. பொருளாதார சிக்கல், நிர்வாக ரீதியான பிரச்சனை, மேன் பவர் ஷார்ட்டேஜ், எல்லாத்தையும் இவங்க சமாளிக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல் தான் பண்ணுறாங்க. இதை வந்து இது புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கட்சிகள், சில சமூக ஆர்வலர்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில ரிட்டையர்டு உயர் அதிகாரிகள் அப்படிங்கிற போர்வையில் திமுகவுக்கு ஆதரவாளராக உட்காந்துக்கிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக நடந்துன்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே. இப்போ நீங்கள் விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அரசியல் விமர்சனம் வச்சுருப்பாங்க, ஒரு மூத்த அதிகாரின்னு ஒருத்தர் மூத்த அதிகாரியும் வச்சுருப்பாங்க. 3 பேருமே திமுக தான் இருக்கும். 3 பேருமே அவங்க ஏங்க விஜய் பேசலை, செந்தில் பாலாஜி நியாயமானவர், செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போடுறாங்க, மாறி மாறி ஒரே கண்ணட்ட பேசுவாங்க. பார்க்குறப்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இவங்களுக்குலாம் என்னென்னா போன ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு செழிப்பமாக சந்தோஷமாக இருந்தவர்கள். அந்த நன்றி விசுவாசத்துக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க பல பேர். ஆனால் யதார்த்தம் என்னங்கிறத பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியும் உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த மாறி மாறி வேறு பேனரில் மறு வச்சுட்டு ஒருத்தர், மறு வைக்காம ஒருத்தர் அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு வெளியில் வரணுங்க, பேசணுங்க, ஜனநாயக நாடுங்க. இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டு மாதிரி நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம ஓட்டு இப்போ தான் போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? அதை பேசியா நீ? ஜாதி மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்க இப்போ நடந்திருக்கா? அப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இது பூராத்தையும் ரீசைக்கிளிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்க வேண்டிய வேலை பிரச்சனை இருக்குது. இப்போ டைம் எடுக்க வேண்டிய நேரம் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தோண்ட அது பெரிய வரைக்கும் போகுது. ஆனால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கும் ஒரு பெரிய ஒரு டீம் வந்து முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் வழக்கறிஞர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவர் எப்படியாவது டெல்லியிலேருந்து அப்படியே அலாக்க காப்பாற்றி கொண்டு வச்சுக்கணும். செந்தில் பாலாஜி தமிழக காவல்துறை கஸ்டடியில் எடுத்தால் பல தலைகள், பெருந்தலைகள் வந்து உருளும், வழக்குகளுக்கு பயந்தவர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆக வருவோம், நாங்களும் மீண்டு வருவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய சிக்கலை அவர்களுக்கு அவர் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிற மட்டும் உண்மை. எஃப்ஐஆர் போடப்பட்டதில் வந்துட்டு 7 பேர்னு சொன்னீங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர் ரதேஷ் ராஜ் சண்முகவேல்ன்ற ஒரு பேரை குறிப்பிட்றாங்க. என்ன அப்படின்னா இங்கே யார் என்னென்ன பிராண்டு குடிக்கின்றது அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. லோக்கலில் 10 ரூபா முதல்ல 100 ரூபா வரைக்கும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஃபாரின் பாட்டில் வந்துச்சுன்னா 500 ரூபா வரைக்கும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு பல ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்தனால தான் தெரியுது, இல்லை அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் விஷயத்தில் செந்தில் பாலாஜியோட குடும்பங்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தாங்க. அவர் எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை, கலெக்ஷன் ஏஜென்ட் தான். மேல் மட்டத்துக்கு அவர் கொடுப்பாரு. ஐயா நீங்கள் சொன்னது செஞ்சுட்டேன், இந்த நீ 10 ரூபா வச்சுக்கன்னு கொடுக்குற ஆள் தான். எய்தவர் யார்? அம்பு தான் அவர். கரூர் தளபதிங்க அவர். அப்போ அரசர் யாருங்க? அரசு இப்போ இங்கே இப்போ 100 ரூபா வசூல் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு. இவர் 10 ரூபா எடுத்துக்கிட்டார், 20 ரூபா எடுத்துக்கிட்டார், 80 ரூபா யாருக்கு போச்சு? அரசருக்கு தான் போயிருக்கு. அப்போ அங்கே தான் மாட்டுவாங்க. இப்போ அதுதான் சிக்கல். இந்த ரத்தீசன் சொல்கிறீங்களா, அவர் அரசருக்கு மிக நெருக்கமான வலது இடது மனசாட்சியாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் தலைமறைவாக இருக்கார், வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் தேடப்படக்கூடிய நபராக மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அந்த இன்னொரு வழக்குலையும் அவர் பேர் அடிபட்டு அவரை இது பண்ணாங்க. அவர் தான் முக்கியமான நிழல் உலக ஒரு பவர் சென்டராக இருந்திருக்கிறார். ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடியவராக இருந்திருக்காரு. அவர் மெசேஜ் போட்டார்னா அதன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுமே கேட்கக்கூடிய நிலைமையில் அவர் இருந்திருக்கிறார். அதிகாரிகள் எல்லாம் அவர் பேச்சை தான் கேட்டு ஆடி இருக்காங்கன்ற. ஆமாம், இது எனக்கு அப்படியே பார்க்குறப்ப 91-96 காலகட்டங்கள் நடந்த சம்பவம் மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பவர் சென்டர்ஸ் நிறையா இருந்துச்சு, அவங்க சொல்கிறது தான். அந்த மாதிரி இப்போ போயிருக்கோம் என்னங்கிறது தெரியல. ஆனால் இதை வந்து நேற்று கூட ஒரு முக்கிய கட்சி நிர்வாகி ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவங்க எப்படிங்க அவர் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண போகிறாரு,
லஞ்சத்தை ஒழிச்சிட்டாருன்னா அதிகாரிகள் வேலை செய்வாங்களா அப்படி இப்படின்னு ஒரு ஆத்தாமையை பேசிகிட்டு இருக்காரு ஆதங்கத்தை. ஏன்னா முழுவதுமாக கட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கல்குவாரிலாம் மூடி வச்சிங்கன்னா வீடு வாசல் எப்படி கட்டுவாங்க, இப்படி எப்படி கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? உனக்கு எப்படி வருமானம் வரும்ன்றத நான் சொன்னேன். கல்குவாரியை மூடி வச்சிருக்காங்க, மைன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வருமானம் எப்படி கவர்மெண்ட்டுக்கு வரும்னு அது அவங்களுக்கு தெரியாதா? இது வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்தவன் பாதி அவன் அடிச்சுக்கிட்டான், பாதி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கான், பாதி அரசு அதிகாரி கொடுத்துருக்கான். பிச்சு பிதிரி போனது பிறகு கொஞ்சோன்னு கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இதை மொத்தத்துக்கு கட் பண்ணு, முழுவது வருமானம் அரசாங்கத்துக்கு வரணும், முழு வருமானம் கஜானாவுக்கு வரணுங்கிறதுனால பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, மீடியேட்டரும் கிடையாது, கவர்மெண்ட் அஃபிஷியல் கொடுக்க வேண்டிய கட்டிங் கிடையாது. கவர்மெண்ட் ஃபண்டுக்கு வந்து கவர்மெண்ட் கஜானாவுக்கு முழு அமௌண்ட் வரணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் அப்படி அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புக்குள்ள சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, டிஸ்மிஸ் பண்ணி விடுங்கன்றேன். இல்லை, நிறைய இடத்துல அரசு அதிகாரிகளே போறாங்க, அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு பாருங்க, ஜிபேல பணம் வச்சுக்கிறோம்லன்னு ஒரு அதிகாரி வந்து போறாரு. சித்தப்பா பையனுக்கு பணம் அனுப்புனா கூட ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னு அரசு அதிகாரிகள் எதிராக போராடுறாங்க. இந்த மாதிரி பழகிட்டாங்கல்லங்க, வாங்கி பழகிட்டமேங்க, நிப்பாட்ட முடியலைங்க. நான் என்னங்க செய்யறது? போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா நிக்கணும் அப்படின்னு சொல்றோம். என்னங்கடா இப்படி ஆரம்பிச்சு கொடுக்க நாங்கள் வாங்க முடியலன்னு போராட்டம் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ இந்த கவர்மெண்ட் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இவன் கைகளை கட்டி விட்டது, பாக்கெட்டை தைத்து விட்டது, வருமானம் வரல, அது புலம்புறாங்க, போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. அது எல்லாரையும் கிடையாது, நல்லா நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலேயே அவங்களாம் பாராட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. இப்போ தான் கவர்மெண்ட் கிளியராக போகுதுன்னு. சில பேர் வாங்கி பழக்கப்பட்டவர்கள் என்னென்னா அந்த கை நடுங்குல 6 மணிக்கு மேலே 6 மணி மேலே சாப்பிடலன்னா அந்த மாதிரி நடுங்கிற ஆட்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ போராட்டத்துக்கு வந்து ஜிபேல பணம் வச்சுக்கிறவங்கள நேரம் வாங்க முடியலன்னு. அப்போ என்னென்னா இவங்களுக்கு எல்லா வகையிலையும் இவங்களுடைய இன்கம் சோர்ஸ் கட் பண்ணுறாங்க. டக்குன்னு கட் பண்ணோடனே அவங்க வந்து அரசாங்கம் எப்படி நடக்குங்கிறாங்க, ஏன் அவர் வெளியில் வரலன்றாங்க. ஏப்பா பேசாமல் இருந்தால் தான் இவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு? குற்றச்சாட்டு எப்படி பயணம், ஏன் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு? ஏன் எதுவுமே வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குங்க இந்த கவர்மெண்ட்டு? என்ன வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது? டெய்லி எல்லா வேலையும் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவங்க என்னென்னா டெய்லி வந்து முதலமைச்சர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கணுமா, பத்திரிகையாளர்லாம் மதிக்கிறது இல்லைன்ற மதிக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு ஸ்டைல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இல்லை, ஆனால் இது பரவலாக வர குற்றச்சாட்டு தான், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவலாக வர குற்றச்சாட்டு தான். ஆனால் இவர் ரேராவது கொடுக்கலாம். இது வரைக்கும் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கெல்லாம் ஒன்று கூட கொடுக்கல. ரேராவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இவங்க பாயை அடைச்சி விட்டுடலாம், போகலாம் அவங்களுக்கு தான் வேணும் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துடலாம். அது கொடுக்காமல் இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் பத்திரிகையாளரை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. கலைஞர் டெய்லி இப்போ ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி சந்திப்பார். ஜெயலலிதா அவர்கள் அப்பப்போ செக்ரட்டரியிலேருந்து இறங்குறப்ப பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, NDTV ஜெனிஃபர். அவங்கள்ட்ட பர்சனலாக பேசுவாங்க. அவங்க இல்லைன்னா கேட்பாங்க, வேர் இஸ் ஜெனிஃபர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல். இவர் பத்திரிகையாளர் சந்திக்கலாட்டி அதிகாரிகளோட நடக்கிற விஷயங்கள் வந்துட்டுங்க. ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டாருன்னா டெய்லி அவருக்கு ரிப்போர்ட் வரும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வந்து இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வரும், CS சொல்லுவார். அப்புறம் அந்தந்த செய்தியை வந்து அன்றைக்கி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்ரட்டரி ரெவென்யூ உள்ளவங்க இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிறத இமீடியட்டாக 1 ஹவருக்கு ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் வீட்டுக்கு போனாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பார். பாப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார், என்ன நடக்குதுங்கிறத அவர் கண்காணிச்சிட்டு இருக்கார். இப்போ நம்ம பேசியிருக்கிற நேரத்தில் மேகதாது விஷயம் சம்பந்தமாக மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. CS கலந்துருக்கிறாரு, சீஃப் லீகல் அட்வைசர் கலந்துருக்கிறாரு, பல பேர் டிபார்ட்மெண்ட்டை போட்டிருக்கிறாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கன்னா, வெளிப்படையாக சொல்கிற பட்சம் இதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. அதுக்காக வந்து வேலையை செய்வோம் அமைதியாங்கிறதால பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஊழல் வழக்குகள் அடுத்தடுத்து தொடர போகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் ஆனால் ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கூட இது வரைக்கும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் மட்டுமே இருக்குது, எதுவுமே ஆதாரப்பூர்வமாகவோ அரெஸ்ட் வரைக்குமோ எதுவுமே அடுத்த கட்டமாக போகல. செந்தில் பாலாஜி வழக்குலாம் அடுத்த கட்டமாக போகுமா? இல்லை, செந்தில் பாலாஜியை எப்படியும் கைது பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக இருக்கிறார்கள். தாவேக்கா, ஆமாம், தாவேக்கா இல்லைங்க, அரசாங்கங்க. தாவேக்கா எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? தொடர்ந்து திமுக சொல்லுது தாவேக்கா அரசு தனிப்பட்ட கோவம் தான் செந்தில் பாலாஜின்னு சொன்னது. ஏன் அப்புறம் எதுக்கு இத்தனை அமைச்சர் இருந்தாங்கல்ல, நம்ம எப்படி வச்சுக்கலாமே, இத்தனை அமைச்சர் இருந்தாங்க, எல்லாரும் ஏன் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க? ஏன்னா கரூர்னா நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஏங்க இதில் தான் போன அரசாங்கம் யார் இருந்துச்சு? ஏன் போன திமுக உங்கள் ஆட்சி இருந்துச்சு, அப்போயே இடி உள்ளே வந்துச்சு. இடி உள்ளே வந்து நேரடியாக போய் வாட்ஸ்அப் சாட்டை எப்படி எடுத்து வாட்ஸ்அப் சாட்டை பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வாட்ஸ்அப் சாட்டை எவ்வளோ பிரிண்ட் போடுவாங்களா, பிரிண்ட் போட்டு வச்சது ஈடியே வந்து கையங்கலமாக பிடிச்சது. இடி வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த ஆஃபீஸுக்குள்ளேயே போய் ரைட் பண்ணிச்சு. அப்போ யார் ஆச்சு? அப்போ தாவேக்கா கட்சி விட ஆரம்பிக்கல நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ யார் பண்ணா? அப்போ இவர் மேல் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். இந்த பூனை யார் மணி கட்டுறது? அப்போ இந்த ஆட்சியில் மணி கட்ட போகிறார்கள். அந்த மணி எங்கே டிங்குன்னு அடிச்சுட்டு யார் வீட்டுக்கு போக போகுதுன்னு தெரியல. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.